வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே நடைபெற்று வரும் உச்ச தாக்குதல்களும் கொடூரங்களும் யமன் தலைமை விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையும் யமனுடைய தெற்கு பிரதேசத்திலே நடைபெற்று வரும் மோதல்களும் லெபனான் அரசியல் களத்திலிருந்து எதிர்ப்பை வெளியேற்றுவதற்காக மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்கள் யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறி காசாவிலே மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனான் முழுவதும் அதனுடைய ட்ரோன்களை பறக்க விடுகின்றது. லெபனானின் இறையாண்மையை மீறியும் யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறியுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவ்வாறு செயற்படுகின்றது. இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினரும் அவர்களுடைய உளவு ட்ரோன்களை களமிறக்கி இருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் அவர்களுடைய உளவு ட்ரோன்களை பறக்க விட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த ட்ரோன்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு அவற்றினை சுட்டு வீழ்த்தியிருந்தது. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனானின் இறையாண்மையை மீறி உளவு ட்ரோன்களை செலுத்துவதனால் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினரும் தொடர்ச்சியான உளவு ட்ரோன்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலே செலுத்தி வருகின்றார்கள். இதனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை செய்தி ஒன்றினை வெளியிட்டுள்ளார். ஹிஸ்புல்லாஹ்வினுடைய ட்ரோன்கள் எங்களுடைய வான்பரப்பு பிரதேசத்தில் பறக்க விடப்படக்கூடாது. இவ்வாறு தொடர்ச்சியாக எங்களுடைய இறையாண்மையை மீறக்கூடிய வகையில் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் ட்ரோன்களை பறக்கவிட்டால் நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டுள்ளார். லெபனானின் இறையாண்மையை மீறி அனைத்து தாக்குதல்களையும் மேற்கொண்டு வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவ்வாறு எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டிருப்பது வேடிக்கையான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒவ்வொரு நாளும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே குறைந்தது 2 வான்வழி தாக்குதல்களையாவது மேற்கொண்டு வருகின்றது. 90% தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக பின்வாங்கிவிட்டது. 5 கிராமங்களில் மாத்திரமே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டுள்ளது. மேலும் குறித்த கிராமத்தை சேர்ந்த லெபனான் மக்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை பின்வாங்க செய்வதற்காக லெபனான் மக்கள் அவர்களுடைய வீடுகளை நோக்கி தொடர்ச்சியாக நகர்ந்து வருகின்றார்கள். இவற்றினை தடுத்து நிறுத்துவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பீரங்கி தாக்குதல்களையும் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அதே போன்று லெபனானுக்கும் சிரியாவுக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாதைகளை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஏற்கனவே லெபனான் மற்றும் சிரியா எல்லை பிரதேசத்தில் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுக்கும் லெபனானின் பேக்கா குளத்திற்கும் இடையிலே மோதல்கள் தொடர்கின்றன. இப்படியான நிலைமையில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் லெபனான் சிரியா எல்லை பிரதேசமான அல் குசைர் பிரதேசத்தினை இலக்கு வைத்து 4 வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. குறித்த பிரதேசத்தினூடாக ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கான ஆயுத பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்படக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அத்தோடு லெபனான் எதிர்ப்பினுடைய தலைவர் விசேட உரையொன்றையும் முன்வைத்திருந்தார். தெற்கு லெபனான் கிராமங்களிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய அத்துமீறல்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை முழுமையாக வெளியேற்றுவதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காகவும் லெபனான் அரசும் மத்தியஸ்தர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் மீது முழுமையான அழுத்தத்தினை பிரயோகிக்க வேண்டும். தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய அனைத்து தாக்குதல்களையும் தடுத்து நிறுத்துவதற்கான முழுமையான பொறுப்பும் லெபனானினுடைய அரசிடமும் லெபனான் அரசு ராணுவத்திடமும் காணப்படுகின்றது என்பதனையும் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நடைபெறுவது வெறும் யுத்த நிறுத்த மீறல்கள் அல்ல, இது ஆக்கிரமிப்பு தாக்குதல்களாகும். லெபனான் அரசும் லெபனான் அரசு ராணுவமும் ஆக்கிரமிப்பை உறுதியாக கையாள வேண்டும். எதிர்ப்பு என்பது ஒரு பாதை மற்றும் தேர்வாகும். சரியான நேரத்தில் எங்களுடைய சொந்த மதிப்பீடுகளை பயன்படுத்தியே நாங்கள் வேலை திட்டங்களை முன்னெடுப்போம். லெபனானிலே அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றது. இந்த யுத்த களத்திலே நாங்கள் ஒரு பொழுதும் முழுமையான வெற்றியை கோரவில்லை. இது ஆதாயங்கள் மற்றும் இழப்புகள் இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு போராகும். மேலும் லெபனானில் எதிர்ப்பு தொடர்ச்சியாக செயற்படும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை முழுமையாக வெளியேற்றும் வரை எதிர்ப்பானது தொடர்ச்சியாக செயற்படும் என லெபனான் எதிர்ப்பினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். அதாவது அமெரிக்க ஆதரவு பெற்ற மேற்குலகத்தினுடைய ஆதரவு பெற்ற லெபனானினுடைய புதிய ஜனாதிபதி சில விடயங்களை முழுமையாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் எதிர்ப்பு இல்லாமல் லெபனானின் இறையாண்மையை பாதுகாக்க முடியாது என்பதனையும் எதிர்ப்பு இல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை வெளியேற்ற முடியாது என்பதனையும் ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்துவதற்கு எதிர்ப்பு மிக முக்கியமானது என்பதனையும் தெளிவுபடுத்துவதற்காகவே ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் தற்போது பொறுமையாக இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் லெபனானிலே ஹிஸ்புல்லாஹ்வினுடைய தேவை மிக முக்கியமானது என்பதனை உணர்த்துவதற்காகவே ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் தற்போது பொறுமையாக இருக்கின்றார்கள். லெபனானினுடைய ஒட்டுமொத்த அரசியல் களத்தில்
இராணுவத்திலும் 3 முக்கியமான பரப்புகள் காணப்படுகின்றன. இந்த 3 பரப்புகளும் லெபனானுடைய அரசியல் அமைப்புக்கு கீழால் செயற்படுத்தப்படுகின்றது. ஒன்று லெபனானுடைய இராணுவம், இரண்டாவது லெபனானுடைய மக்கள், மூன்றாவது லெபனானுடைய எதிர்ப்பு. இந்த 3 பரப்புகளையும் உள்ளடக்கிய விதத்தில் தான் லெபனானுடைய அரசியல் களம் செயற்படுகின்றது. அதாவது லெபனானுடைய அரசியலிலும் பொருளாதாரத்திலும் இன்னும் முக்கியமான எல்லா விதமான பரப்புகளிலும் லெபனானுடைய எதிர்ப்பான ஹிஸ்புல்லா மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. எனவே தற்போது அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் லெபனானுடைய இந்த முக்கியமான 3 பரப்புகளிலிருந்து எதிர்ப்பை முழுமையாக ஓரங்கட்டுவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதாவது லெபனானிலே புதிய பிரதமர் தெரிவு செய்யப்பட்டாலும் இன்னும் புதிய அமைச்சரவை தெரிவு செய்யப்படவில்லை. தெரிவு செய்யப்பட போகின்ற இந்த புதிய அமைச்சரவையில் ஹிஸ்புல்லா இராணுவத்துடைய உறுப்பினர்கள் யாருமே பங்கேற்க கூடாது என்றும் லெபனானின் அரசியல் களத்திலிருந்து ஹிஸ்புல்லாவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக ஓரங்கட்டப்பட வேண்டும் என்றும் அமெரிக்க தரப்பினர் தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அமைச்சரவையை ஒருபொழுதும் அமைக்க கூடாது என்று அமெரிக்க தலைமைகள் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருப்பதாகவும் லெபனானுடைய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதிலும் குறிப்பாக லெபனானின் நிதி அமைச்சராக ஹிஸ்புல்லாவின் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்படக்கூடாது என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அழுத்தமாக கூறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பாக லெபனானின் ஊடகவியலாளர் கலீல் நஸ்ருல்லா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லெபனான் முழுவதும் ஹிஸ்புல்லாவுக்கு அதிகளவான வாக்காளர்கள் காணப்படுகின்றார்கள். வேறு எந்த அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் தலைமைகளுக்கும் இல்லாத ஆதரவு ஹிஸ்புல்லாவுக்கு அதிகமாகவே காணப்படுகின்றது. லெபனான் அரசாங்கத்தில் ஹிஸ்புல்லாவுடைய அமைச்சர்கள் இல்லாவிட்டால் லெபனானுடைய ஸ்திரத்தன்மை முழுமையாக பாதிக்கப்பட்டுவிடும். டொனால்ட் ட்ரம்பினுடைய இளைய மகளான டிஃபினியின் லெபனான் மருமகனும் அவருடைய தந்தையும் ஒன்றிணைந்தே லெபனான் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்புக்கு ஆலோசனைகளை வழங்குகின்றார்கள். லெபனான் அரசியல் களத்தினை டொனால்ட் ட்ரம்பினுடைய குடும்ப அரசியல் களமாக மாற்றுவதற்காக வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். உண்மையில் இவர்கள் லெபனானிலே ஹிஸ்புல்லாவுடைய சக்தியினையும் பலத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. அதே போன்று இவர்களுடைய இந்த அரசியல் சூழ்ச்சி திட்டங்கள் முழுமையாக தோல்வியில் தான் முடிவடைய போகின்றது என்றும் லெபனானுடைய ஊடகவியலாளர் கலீல் நஸ்ருல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து வருகின்ற பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி தியாகி சயீத் ஹசன் நஸ்ருல்லா மற்றும் ஹஷீம் சஃபீரின் அவர்களுடைய இறுதி சடங்குகள் நடைபெறும் என ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். எங்களுடைய எதிரிகள் குற்றவாளிகள். அவர்கள் செய்த மிருகத்தனமான கொடூரமான மோசமான செயற்பாடுகளை கடந்த 15 மாதங்களாக ஒட்டுமொத்த சர்வதேசமும் அவதானித்துக் கொண்டது. இஸ்ரேலியர்களும் அமெரிக்கர்களும் காசாவிலே ஆக்கிரமிப்பை மேற்கொள்வதன் மூலமாக பலஸ்தீனிய எதிர்ப்பை முடக்குவதற்கும் பலஸ்தீனிய போராளிகளை அகற்றுவதற்கும் பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவதற்குமே விரும்பினார்கள். காசாவில் உள்ள மக்களை ஜோர்டானுக்கும் எகிப்துக்கும் இடம்பெயர்க்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றார். இதுதான் அவர்களுடைய குறிக்கோளாகும். எங்களுடைய எதிரிகளின் முதன்மையான குறிக்கோளாகும். ஆனால் அவர்களுக்கு தடையாகவும் இந்த குறிக்கோள்களை முழுமையாக எதிர்ப்பதற்கும் பலஸ்தீனிய மக்கள் உறுதியாகவும் நம்பிக்கையோடும் இருக்கின்றார்கள். காசாவை விற்றும் தங்களுடைய நிலத்தை விற்றும் பலஸ்தீனிய மக்கள் வெளியேறுவதற்கு திட்டமிட்டிருந்தால் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப கால பகுதியிலேயே பலஸ்தீனிய மக்கள் காசாவில் இருந்து வெளியேறி இருப்பார்கள். ஆனால் பலஸ்தீனிய மக்கள் எதிரியின் குறிக்கோளை முழுமையாக தோற்கடிப்பதற்காகவே பொறுமையாகவும் தியாகத்துடனும் செயற்பட்டார்கள். பலஸ்தீனிய மக்களின் பொறுமையையும் தியாகத்தையும் நம்பிக்கையையும் உறுதியையும் மீறி இவர்களால் இந்த குறிக்கோள்களையும் அடைந்து கொள்ளவே முடியாது. மேலும் எதிரி தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் அட்டூழியங்களையும் கொடூரங்களையும் ஆரம்பித்து விட்டான். 15 மாதமாக காசாவின் களத்திலே அடைந்து கொண்ட இழப்புகளை சரி செய்வதற்காகவே தற்போது எதிரி வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை குறிவைத்துள்ளான். காசாவில் அடைந்து கொள்ள முடியாத இலக்குகளை வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றான். இதே போன்று எதிரி லெபனானிலும் அதனுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றான். சிரியாவிலும் அதனுடைய இருப்பை விரிவாக்கிக் கொள்வதற்காக எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றான். எனவே நாங்கள் எதிரிக்கு ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்றோம். லெபனானிலும் காசாவிலும் யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறி மீண்டும் முழுமையான போரை எதிரி ஆரம்பித்தால் நாங்களும் எதிரிக்கு எதிரான முழுமையான போரை ஆரம்பிப்போம். ஏற்கனவே இருந்ததை விட வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வோம். செங்கடல் பிரதேசத்திலும் அரேபிய கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் நாங்கள் போரை அறிவிப்போம். மேலும் இவற்றிற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என யெமனுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். தற்போது காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதனால் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தினுடைய முற்றுகையை தளர்த்தியுள்ளார்கள். இருப்பினும் இவ்வாறு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தின் முற்றுகையினை தளர்த்தியிருந்தாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான கப்பல்கள் செங்கடல் பிரதேசத்தினூடாக இன்னும் முழுமையாக பயணிக்கவில்லை. யெமன் ஹவுதி ராணுவத்தின் மீது இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சரக்கு கப்பல்கள் இன்னும் செங்கடல் பிரதேசத்தினூடாக பயணிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்க போர்க்கப்பல்களும் செங்கடல் பிரதேசத்திலிருந்து விலகியே காணப்படுகின்றன. அத்தோடு யெமனுடைய தெற்கு பிரதேசமான தாய்ஸ் பிரதேசத்திலே மோதல்கள் தொடர்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகள் தாய்ஸ் பிரதேசத்தினூடாக முன்னேறுவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இருப்பினும் யெமன் ஹவுதி ராணுவத்தினுடைய பதிலடி தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய படைகள்
படைகளினால் சமாளிக்க முடியவில்லை. அத்தோடு நேற்று மாலை யெமனினுடைய கிழக்கு பிரதேசமான அல் ஜவுஃப் பிரதேசத்திலே சவுதி அரேபியாவினுடைய கூற்றுப்படைகள் கன்னிவெடி பொறியொன்றினை வெடிக்கச் செய்திருந்தார்கள். இந்த பொறியிலே சிக்கிய 4 பெண்களும் 3 குழந்தைகளும் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். யமன் ஹவுதி ராணுவத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு எதிராகவே சவுதி அரேபியாவினுடைய கூற்றுப்படைகள் இந்த கன்னிவெடி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த பிரதேசத்திலே சவுதி அரேபியாவின் கூற்றுப்படைகளுக்கு எதிராகவும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் அதிரடியான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்னும் 2 வாரத்திற்குள்ளே ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தேவையான ஆயுதங்களும் இராணுவ உபகரணங்களும் களமிறக்கப்பட போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யமன் ஹவுதி ராணுவத்திற்கு எதிராக முழுநீள போரை ஆரம்பிப்பதற்காகவே இந்த தயார்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் புதிய தலைமை அதிகாரியாக ஏல் ஜெமிர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவர் வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி பதவியேற்கப் போகின்றார். மேலும் இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். 2025ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கு மிக முக்கியமான வருடமாக அமைந்திருக்கும். இஸ்ரேல் முழுமையான வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வருடமாக அமைந்திருக்கும். மேலும் 2025ஆம் ஆண்டானது போருக்கான வருடமாகவே அமைந்திருக்கும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துடைய புதிய தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தீவிர வலதுசாரி அமைச்சர்கள் பென்குவிற்கும் ஸ்மோட்ரிச்சுக்கும் அடுத்தபடியாக மிக முக்கியமான தீவிர வலதுசாரி ஆதரவாளராக இவர் காணப்படுகின்றார். இவர் நெட்டன்யாகுவுக்கு மிக நெருங்கிய நண்பராகவும் காணப்படுகின்றார். மேலும் 2023ஆம் ஆண்டு இவரை தான் இராணுவ தளபதியாக தெரிவு செய்ய வேண்டும் என நெட்டன்யாகு எல்லாவிதமான காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டிருந்தார். இருப்பினும் அதற்கான சந்தர்ப்பம் நெட்டன்யாகுவுக்கு கிடைக்கவில்லை. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி நெட்டன்யாகு தன்னுடைய நண்பரான ஏல் ஜெமிரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தலைமை அதிகாரியாக தெரிவு செய்துள்ளார். மேலும் இவருடைய தெரிவானது யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை முழுமையாக பாதிக்கும் என்றும் காசாவிலும் லெபனானிலும் மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கும் வழிவகுக்கும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆய்வாளர்களே கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறி வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நுஸ்ரத் முகாம் பிரதேசத்தினூடாக வடக்கு காசாவை நோக்கி இடம்பெயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 3 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதே போன்று ரஃபாவின் தெற்கு பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலிலே 2 பலஸ்தீனிய நபர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே உச்சகட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. காசாவில் எவ்வாறு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வீடுகளையும் குடியிருப்பு பிரதேசங்களையும் தரைமட்டமாக்கியதோ அதே போன்று வெஸ்ட் பேங்க் பிரதேசம் முழுவதையும் தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதன் ஆரம்பமாக தற்போது ஜெனின் பிரதேசத்தினை முழுமையாக குறிவைத்துள்ளது. தற்போது ஜெனின் பிரதேசத்திலிருந்து 50,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் முழுமையாக வெளியேறிவிட்டார்கள். இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இவர்களுடைய வீடுகளுக்குள் சென்று அவர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்துவிட்டு அந்த வீடுகளிலே வெடிகுண்டுகளை வைத்து முழுமையாக தரைமட்டமாக்கி வருகின்றது. இந்த வாரத்திற்குள் மாத்திரம் ஜெனின் பிரதேசத்திலே 100க்கும் அதிகமான வீடுகள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பான காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். தற்போது ஜெனின் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய இந்த தாக்குதல்கள் வரலாற்றிலே மிகப்பெரிய தாக்குதலாகவும் பேரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதலாகவும் அமைந்திருப்பதாகவும் இந்த தாக்குதலினால் தற்போது ஜெனின் பிரதேசத்தின் 60% நகர கட்டமைப்புகள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது என்றும் ஜெனின் நகராட்சியினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஜெனின் பிரதேசத்தினுடைய வைத்தியசாலையை முற்றுகையிட்டும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஜெனின் வைத்தியசாலையினுடைய ஒரு பிரதேசம் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ ஊழியர்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு இந்த சவால்களுக்கும் முற்றுகைகளுக்கும் மத்தியில் ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 3 படைப்பிரிவுகளை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலிலே துப்பாக்கிச்சூடு தாக்குதலிலே 2 பலஸ்தீனிய போராளிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போராளிகள் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். நீங்கள் ஜபலியா பிரதேசத்தை போன்று ஜெனின் பிரதேசத்தையும் முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கு நினைத்தால் ஜபலியா பிரதேசத்தில் எவ்வாறு விரட்டியடிக்கப்பட்டீர்களோ அதே போன்று ஜெனின் பிரதேசத்திலும் துரத்தி அடிக்கப்படுவீர்கள் என ஜெனின் பிரதேசத்தினுடைய போராளிகள் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நேற்றிரவு துல்கராம் பிரதேசத்திலும் டூபாஸ் பிரதேசத்திலும் மேலதிகமாக 3 படைப்பிரிவுகளை களமிறக்கி இருந்தது. டூபாஸ் மற்றும் துல்கராம் பிரதேசத்திலே 50க்கும் அதிகமான புல்டோசர் வண்டிகளை களமிறக்கி குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களின் வீடுகளை தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் டூபாஸ், துல்கராம், நப்லஸ் ஆகிய பிரதேசங்களில் துண்டு பிரசுரங்களையும் தொடர்ச்சியாக வீசி வருகின்றது. குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் 48 மணித்தியாலங்களுக்குள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என கட்டளையிட்டுள்ளது. இதற்கமைவாக தற்போது ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் குறித்த பிரதேசங்களில் இருந்து இடம்பெயர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே மிக கொடூரமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காசாவை போன்று வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை முழுமையாக தரைமட்டமாக்கி 30 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களை முழுமையாக இடம்பெயரச் செய்வதற்கான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.